1967ஆம் ஆண்டு எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை பார்க்க போறாரு. போனவர் கையில் ஒரு துப்பாக்கியோட போயிருக்காரு. போனவர் எம்ஜிஆரை பார்த்து சகஜமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. எந்த ஒரு முன்னறிப்பும் இன்றி எம்ஜிஆரை 3 முறை துப்பாக்கியால் சுட்டிருக்காரு. இதில் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாரு. இதனால மக்கள் மத்தியில் கடுமையான கோபத்துக்கு ஆளாகிறாரு எம்.ஆர். ராதா. அதன் பிறகு எம்.ஆர். ராதாவின் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அவரை போலீசார் கைது பண்றாங்க. ஏன் சுட்டார் அப்படின்றத பத்தி பல வதந்திகள் இருந்தன. எம்.ஆர். ராதா ஜெயிலுக்கு போன பிறகு அவருடைய குடும்பம் பயங்கரமான கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கு. அவருக்கு சொந்தமா இருந்த 18 கார்கள் விற்கப்பட்டதான் அந்த வறுமையால. அதன் பிறகு ராதா ரவியோட அம்மா தனலட்சுமி தான் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சாங்களாம். எம்ஜிஆர் சுட்டதாலே என்னவோ அவர் குடும்பத்துக்கு யாருமே உதவி பண்ண முன் வரலையாம். அதன் பிறகு எம்.ஆர். ராதாவுடைய மற்றொரு மனைவியான பேபி தான் பணம் கொடுத்து உதவினாங்களாம். எம்.ஆர். ராதா 5 பேரை கல்யாணம் பண்ணியிருந்தாராம். அதுல கடைசியா வந்து சேர்ந்தவங்க தான் ராதிகாவின் அம்மாவாம். இதை எல்லாமே ராதா ரவி இப்போ ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு.